இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் உள்ள தமிழ் ஆங்கில சொல் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் வார்த்தை என்னன்னு பாருங்கள், கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னால் வலஞ்சுழி, வலம் பக்கமாக சுற்றுறது. ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா இடஞ்சுழி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஆன்டி கிளாக் வைஸ்னால் இடஞ்சுழி, கிளாக் வைஸ்னால் வலஞ்சுழி. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், இன்டர்நெட் அப்படின்னா இணையம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் எழுதுனா கூட நமக்கு வந்து என்ன தேவைப்படுது, இன்டர்நெட் தேவைப்படுது. அதாவது எல்லா இப்போ வீடியோ கான்ஃபரன்ஸ் கால்லாம் நம்ம பேசுகிறோம்ல, அது எல்லாத்துக்குமே நமக்கு யூஸ் பண்ணுறது, நம்ம எல்லாரையும் ஒன்றிணைக்குது. அதனால தான் அதுக்கு பேர் என்னது, இணையம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், சர்ச் என்ஜின். சர்ச்னா என்னது, தேடுறது. இப்போ கூகுளில் போய் நம்ம சர்ச் பண்ணுறோம்ல, தேடுறது. ஸோ இன்ஜின் அப்படின்னா இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொல்கிறோம்ல, பொறியியல் கல்லூரி. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, தேடு பொறி. அடுத்து பாருங்கள், ஃபேஸ்புக். ஃபேஸ்னா முகம், புக்னா நூல். ஓகேங்களா, ஃபேஸ்புக்னா முக நூல். அப்புறம் பாருங்கள், ஆப்னா செயலி. வாட்ஸ்அப்னா என்னென்னா புலனம். ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. ஆப்னு கொடுத்தாங்கன்னா செயலி, வாட்ஸ்அப்னு கொடுத்தாங்கன்னா புலனம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், ஆன்டி கிளாக் வைஸ் ஆல்ரெடி பார்த்தோம், இடஞ்சுழி அப்படின்னு. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், வாய்ஸ் சர்ச். வாய்ஸ்னால் என்ன, நம்மளோட குரல். சர்ச்னா தேடுறது, குரல் தேடல். வாய்ஸ் சர்ச்னா குரல் தேடல். சர்ச் என்ஜின்னா தேடு பொறி. அடுத்தது பாருங்கள், டச் ஸ்க்ரீன். டச் ஸ்க்ரீன்னா தொடு திரை. டச் பண்ணுறதுனா தொடுறது, ஸ்க்ரீன்னா திரை. ஓகேங்களா, டச் ஸ்க்ரீன். நம்ம இப்போ செல்லுலலாம் டச் ஸ்க்ரீன் தானே இருக்குது. ஸோ தொடு திரை. ஆப்னா செயலி, வாட்ஸ்அப்னா புலனம். கன்ஃபியூஸ் ஆயிடாங்க. அப்புறம் இமெயில். அப்படின்னு வந்தாலே எலக்ட்ரானிக் மெயில் அப்படின்னு அர்த்தம். ஈன்னு வந்தாலே முன்னாடி மின் அப்படிங்கிற வேர்டை போட்டுருங்க, மின் அஞ்சல். ஓகேங்களா, இமெயில் மின் அஞ்சல். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் உள்ள இயல் 2ல் உள்ள தமிழ் ஆங்கில சொல். ஓகேங்களா, கான்டினென்ட் அப்படின்னா கண்டம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, கிளைமேட் அப்படின்னா தட்ப வெப்பநிலை. இதில் எது கன்ஃபியூஸ் ஆகும்னா கிளைமேட், அப்புறம் வெதர், இது ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகும். அது எப்படி நான் வச்சுக்கலாம்னா, இப்போ வெதர் அதை உச்சரிக்கும் போதே வே அப்படின்னு வருது. அப்போ வே வரிசையில் தானே வா அப்படியும் வரும். வெதர் வானிலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெதர் வானிலை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளைமேட்னா தட்ப வெப்ப நிலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அடுத்து மைக்ரேஷன் அப்படின்னா வலசை போகிறது. ஒரு பறவைகள் வந்து இடத்தை விட்டு ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு, அந்த காலநிலைக்காகவோ இல்லைன்னா எதுக்கோ ஏதாவது ஒரு இதுக்காக இடம்பெயருதுல, அதுக்காக, அதுதான் மைக்ரேஷன். நம்ம தமிழ்லையும் படிச்சிருக்கோம், இங்கிலீஷ்லையும் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய படிச்சிருப்போம். அப்புறம் சாங்சுவரினா சரணாலயம்னு சொல்கிறோம்ல, இப்போ வனவிலங்குகள் சரணாலயம், அந்த சரணாலயம்ங்கிறது தான் இன்னொரு பொருள் வந்து புகலிடம். ஓகேங்களா, சாங்சுவரினா புகலிடம். அடுத்து பாருங்கள், கிராவிடேஷனல் ஃபீல்ட்னா புவியீர்ப்பு புலம். ஓகேவா, அடுத்து 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் உள்ள இயல் 3ல் உள்ள வேர்ட்ஸை பார்க்கலாம். இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நுண்ணறிவு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இன்டெலிஜென்ஸ்னா நுண்ணறிவு அப்படின்னு அர்த்தம். அதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் ஆர்டிஃபிஷியலாக இருக்குன்னா செயற்கையாக இருக்கிறது, நேச்சுரல்னா இயற்கையாக இருக்கிறது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்களா. இப்போ கேரளாவிலலாம் ஏஐ டீச்சர்ஸ் வந்துட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்களா, அதுக்கு நேம்லாம் இருக்குது. ஏஐ வந்து இப்போ நிறைய இடத்துல பெருகி வருது. ஓகேங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் செயற்கை நுண்ணறிவு. அடுத்து பாருங்கள், சேட்டிலைட்னா என்னது, செயற்கை கோள். ஓகேங்களா, அப்புறம் சூப்பர் கம்ப்யூட்டர்னா கணினி, லேப்டாப்னா மடிக்கணினி. ஓகேங்களா, சூப்பர் கம்ப்யூட்டர்னா மீத்திறன் கணினி. அடுத்து பாருங்கள், எஜுகேஷன் அப்படின்னா கல்வி, லிட்ரேச்சர்னா இலக்கியம், லிட்ரஸினா கல்வி அறிவு. இந்த மூணையும் குழப்பிக்க கூடாது. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், எஜுகேஷன் பார்த்துட்டோம். பிரைமரி ஸ்கூல்னா தொடக்கப்பள்ளி, ஹை ஸ்கூல்னா உயர்நிலை பள்ளி, ஹையர் செகண்டரி ஸ்கூல்னா தான் மேல்நிலை பள்ளி, ஹைகோர்ட்னா உயர் நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்னா தான் நம்ம உச்ச நீதிமன்றம் சொல்லுவோம். ஸோ ஹைகோர்ட்னா என்னது, உயர் நீதிமன்றம். அப்போ ஹை ஸ்கூல்னா உயர்நிலை பள்ளி, ஹையர் செகண்டரி ஸ்கூல்னா தான் மேல்நிலை பள்ளி. இது ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி இந்த மைக்ரேஷன், இன்னொன்று வாயேஜ். மைக்ரேஷன்னா வலசை போதல், வாயேஜ்னா கடல் பயணம். அது ரெண்டும் குழப்பம். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னா வலஞ்சுழி, ஆன்டி கிளாக் வைஸ்னா இடஞ்சுழி. ஓகேங்களா, அப்புறம் அந்த மாதிரி வாட்ஸ்அப்னா புலனம், ஆப்னா செயலி, இதுவும் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா, அடுத்து பாருங்கள், லைப்ரரினா நூலகம், எஸ்கலேட்டர் அப்புறம் லிஃப்ட், இது ரெண்டுக்குமே மின்னுங்கிறது வந்துடும். எஸ்கலேட்டர்னா என்னது, படிக்கட்டாக இருக்கும், அது நகரும். ஸோ அது மின் படிக்கட்டு. லிஃப்ட்னா என்னது, நம்மளை இப்படி தூக்கிட்டு போகும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. ஸோ மின் தூக்கி. ஓகேங்களா, அடுத்தது பார்க்கலாம், இமெயில். ஈன்னு வந்துட்டுனாலே மின் அப்படிங்கிற வேர்டை சேர்த்துருங்க. மெயில்னா என்னது, அஞ்சல் அனுப்புறது. ஸோ இமெயில்னா மின் அஞ்சல். ஓகேங்களா, இமெயில்னா மின் அஞ்சல். அப்புறம் சிடி காம்பேக்ட் டிஸ்க், குறுந்தகடு. ஓகேங்களா,
இப்போ ஏஐ அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோமா, அப்போ சிடிங்கிறது காம்பேக்ட் டிஸ்க். அடுத்து பாருங்கள் இ லைப்ரரி, ஈன்னு வந்துட்டுனாலே மின்னுங்கிறது சேர்த்துருங்க. லைப்ரரினா நூலகம். இ புக், ஈ வந்துட்டு ஸோ மின், புக்னா நூல், மின் நூல். அடுத்து பாருங்கள் இ மேகசின், ஈனாலே மின் போட்டுறணும், மேகசின்னா இதழ்கள், மின் இதழ்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேர்டு பார்க்கலாமா. இயல் 5ல் உள்ள வேர்ட்ஸ். ஓகேவா. வெல்கம், வீட்டுக்கு வரவங்கள வெல்கம் அப்படின்னு வரவேற்போமா, ஸோ நல் வரவு. ஓகேவா. ரெடிமேட் ட்ரெஸ், நமக்கு ஸ்டிச் பண்ணி ரெடியாக வியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ட்ரெஸ் தான் ஆயத்த ஆடை. அது தமிழில் ஆயத்த ஆடை, இங்கிலீஷில் ரெடிமேட் ட்ரெஸ். மெட்டீரியல் வாங்கி சில பேர் ஸ்டிச் பண்ணுவாங்கல்ல, அதோட வேரியேஷன். ஓகேங்களா. ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னா சிற்பங்கள், ஒருவேளை ஸ்கல்ப்சர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா சிற்பம் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள். ஓகேங்களா. சிப்ஸ்னா சில்லுகள். மேக்கப் அப்படின்னா நம்ம அழகுபடுத்தி கொள்வது, ஒப்பனை செய்து கொள்வது. டிஃபன் பாக்ஸை காலி பண்ணிட்டு வந்துடணும், சாப்பிட்டு வந்துடணும் சொல்கிறாங்களா, சிற்றுண்டி. ஓகேங்களா. அடுத்த வேர்ட் பார்க்கலாம். கமாடிட்டி அப்படின்னா என்னென்னா, கமாடிட்டினா பண்டம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அடுத்த வேர்ட் பாருங்கள். ஃபெரிஸ் அப்படின்னா பயணப்படகுகள். ஃபெரிஸ்னா பயணப்படகுகள். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம். வாயேஜ்னா கடற்பயணம். இதுதான் நமக்கு அங்கே வந்துச்சுல. மைக்ரேஷன்னா வலசை போதல், வாயேஜ்னா கமாடிட்டினா பண்டம், ஃபெரிஸ்னா பயண படகுகளை தான் ஃபெரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம், கல்ச்சர் அப்படின்னா கலாச்சாரம், கலாச்சாரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கடற்பயணம், வாயேஜ்னா கடற்பயணம். ஓகேங்களா. மைக்ரேஷன்னா வலசை போதல், அது ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகும். என்டர்பிரனர் அப்படின்னா தொழில் முனைவோரை தான் நம்ம என்டர்பிரனர் அப்படின்னு சொல்கிறோம். அடல்ட்ரேஷன்னா கலப்படம், கமாடிட்டி தான் பண்டம், அடல்ட்ரேஷன்னா அதில் கலப்படம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் வேர்டு பார்க்கலாமா. நெக்ஸ்ட் வேர்டு என்னென்னா கன்சியூமர். ஓகேவா. கன்சியூமர்னா நுகர்வோர். மெர்ச்சன்ட்னா வணிகம் செய்கிறவங்க தான் நம்ம மெர்ச்சன்ட் அப்படின்னு சொல்கிறோம். கன்சியூமர்னா அந்த பொருட்களை வாங்கிக்கிறவங்க, நுகர்வோர். அடுத்து பாருங்கள் பேட்ரியாட்டிசம், நாட்டுப்பற்று மிக்கவங்கள தான் பேட்ரியாட்டிசம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள் லிட்ரேச்சர், நான் ஆல்ரெடி சொன்னேன். எஜுகேஷன்னா கல்வி, லிட்ரேச்சர்னா இலக்கியம், லிட்ரஸினா கல்வி அறிவு இல்லைனா படிப்பறிவு அந்த மாதிரி. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் ஆர்ட் கேலரி அப்படின்னா கலைக்கூடம். அடுத்து நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி, ரியாலிட்டினா என்ன, உண்மை, ரியாலிட்டி என்னப்பா, உண்மையில் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெய்யுணர்வு. ஓகேங்களா. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் இயல் 8ல் உள்ளது ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை, அந்த லை. ஓகேங்களா. அறக்கட்டளை அதாவது இந்த கஷ்டப்படுறவங்களுக்குலாம் சேவை பண்ணுவாங்கள்ல, அதான் ஒரு நிறுவனம் மாதிரி வச்சு, அதான் அறக்கட்டளை. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் வாலண்டியர் அப்படின்னா இப்போ தன்னார்வல ஏதோ ஒரு சமூக இடர் வரும்போது அதை தானே ஒரு ஆர்வப்பட்டு அந்த இடத்துல போய் சேவை பண்ணுறது, அவங்கள தான் என்ன சொல்கிறோம், தன்னார்வலர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. தன்னார்வலர். அடுத்து பாருங்கள் ஜூனியர் ரெட் கிராஸ், ஜேஆர்சி அப்படின்னு சொல்லுவோம். ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சிடினா காம்பேக்ட் டிஸ்க், அது மாதிரி ஜேஆர்சினா ஜூனியர் ரெட் கிராஸ், இளம் செஞ்சிலுவை சங்கம். இதே மாதிரி நீங்கள் எல்லாம் இருந்திருப்பீங்க, என்எஸ்எஸ்ல இருந்திருப்பீங்க, இது என்சிசி அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இயக்கம். ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னா சாரணியர். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் சோஷியல் ஒர்க்கர் அப்படின்னா, சோஷியல்னா சமூகம், சோஷியல் சயின்ஸ் அப்படி சொல்கிறோம்னா, சமூக அறிவியல் அப்படி சொல்கிறோம்னா, சோஷியல்னா சமூகம், ஒர்க்கர்னா பணியாளர், ஸோ சமூக பணியாளர். ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் வேர்டு பாருங்கள் இயல் 9ல் உள்ளது ஹியூமனிட்டி. ஹியூமனிட்டினா என்னது, மனிதநேயம். ஹியூமன்னா மனிதன். ஓகேங்களா. மெர்சி அப்படின்னா கருணையோடு இருக்கிறது, இரக்கத்தோடு இருக்கிறது. டிரான்ஸ்பிளான்டேஷன், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிலாம் சொல்கிறாங்களே, ஸோ உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறது, உறுப்பு மாற்றி அறுவை சிகிச்சை பண்ணுறது. நோபல் ப்ரைஸ் அப்படின்னா நோபல் பரிசு தமிழில். அடுத்து லாரி அப்படின்னா சரக்குந்து. ஓகேங்களா. அதே இது காரில் போனால் நம்ம ஜாலியாக போவோம்ல, ஸோ மகிழுந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பஸ்ஸுனா என்னது, பேருந்து. இதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள். ஆமாம் 6th உள்ளது முடிஞ்சிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.